ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஐஎஸ்எஸ்பி மூலமாக ஒரு குரூப் ஆஃப் வீடியோஸ், அதாவது வரிசையாக ஒரு சீரீஸ்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோஸ் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். என்னென்னா செக்யூரிட்டி ப்ரொஃபஷனில் இருக்க கிராஸ் ரூட் லெவல், அதாவது நார்மல் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சூப்பர்வைசராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி த்ரூ வாலண்ட்ரி, அதாவது எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுற ஒரு சில செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்காக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கும். அதன்படி இந்த முதல் சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்ம எத்திக்ஸ் அப்படின்ற இதில் நம்ம பார்க்குறோம். எத்திக்ஸ்னால் என்னென்னா செக்யூரிட்டி கார்டு அப்படின்னா முன்னாடி யார் வேணாலும் ஆகலாம் அப்படின்றது. இப்போ பசாரா மூலமாக ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கோம், ஒரு சில மெடிக்கல் ஃபிட்னஸ் வச்சுருக்கோம், ஒரு சில தராசும் உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது. பட் ஒட்டுமொத்தமாக ஓகே, உங்களுக்கு வேலை எல்லாமே கிடச்சிருச்சு, நீங்கள் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதுக்காக உங்களை நீங்கள் எப்படி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாழ்க்கை முழுக்க எல்லாருமே செக்யூரிட்டி கார்டாக இருந்துட போகிறது கிடையாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், தேவைகள் வயசாக ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஐஎஸ்எஸ்பி வாலண்டியர்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்னதாக வீடியோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த சீரீஸில் எத்திக்ஸ், நார்மலாக செக்யூரிட்டி கார்டு கிட்ட நம்ம எதிர்பார்க்குறது என்ன, அதுதான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறது நீங்கள் ஹெல்த்தியாக, ஃபிட்டாக, அத்லெட்டிக்காக, ஒரு நேர்மையாக வேலை பார்க்கணுங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்போம். நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க, அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் எனக்கு கிடையாது. பட் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேலையை நம்ம புதுசாக கற்றுக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ ஓஜிடி மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஓஜிடியில் ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றி நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த செக்யூரிட்டி பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், உங்களுக்கு செக்யூரிட்டி மேனேஜர் எல்லாம் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க சூப்பர்வைசர்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த இதை சீரியஸாக எடுத்துக்கணும். அந்த 2 நாள் ட்ரைனிங் தான் உங்களோட ஃபவுண்டேஷனே. எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், ஐடி கம்பெனினா ஒரு மாதிரி இருக்கும், இல்லை ரீட்டைல் ஷோரூம், மால்ஸ் அந்த மாதிரி இடத்துலனா சேலஞ்சிங் வேறு மாதிரி இருக்கும், தியேட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த இடத்துல வேறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு என்ன தேவை, யார் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி எதிர்பார்ப்பு செக்யூரிட்டி கிட்டே இருந்து. ஓகே, ஏர்போர்ட் மாதிரி இடத்துலனா ரொம்ப வாட்டர் டைட்டாக எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில மீடியா கம்பெனி என்ன அவங்கள்ட்ட இருக்க வீடியோ அண்ட் ஆடியோஸ் தான் அவங்களோட சொத்து, மூலதனம் எல்லாமே. அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன, அங்கே என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலைஸ்டாக செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ், டோர் ஃப்ரே மெட்டல் டிடெக்டராக இருக்கட்டும், இல்லை ஹேண்டல்டு மெட்டல் டிடெக்டராக இருக்கட்டும், பேகேஜ் ஸ்கேனராக இருக்கட்டும், ஆக்சஸ் கண்ட்ரோல் எப்படி, யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல ஆக்சஸ், இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தை நீங்கள் கற்றுட்ருக்க தொழில் மூலமாக தான் வெளிப்படும். ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட வார்த்தை சரியான வார்த்தை பிரயோகமாக இருக்கும். எந்த இடத்துலையும் யாரையுமே நீங்கள் அஃபெண்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ இது எத்திக்ஸ். நீங்கள் நார்மலாக உங்களோட டேர்ன் அவுட், ஒரு செக்யூரிட்டி கார்டுனால் ப்ராப்பராக ஒரு நல்ல அழகான ட்ரெஸ் போட்டு நல்லா அயர்ன் பண்ணி, நீட்டான ஹேர் கட்டு, டெய்லி ஷேவ் பண்ணிட்டு, ஷூ பக்காவாக பாலிஷ் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒரு சின்ன பேசிக்கான எதிர்பார்ப்பு. ஸோ எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன புதுசாக கற்றுக்கணும் அப்படின்றத பாருங்கள். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஐஎஸ்எஸ்பி எப்போதுமே காத்துட்ருக்கு. ஓகே, இது முதல் வீடியோ. ஓகே, வாழ்த்துக்கள். இதே மாதிரி கூடிய சீக்கிரம் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்டில் நம்ம வாலண்டியர்ஸ் ரெகுலராக கொடுக்க போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ.